சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு ஆக்ரோஷமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வன்னியர் உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் இரண்டும் ஒன்று சேர்ந்து கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் இரட்டை வேடம் போடுகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் வன்னிய மக்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் சமூக நீதிக்கு துரோகமாக செயல்படுகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் வன்னியர்களுக்கு மிகப்பெரிய மோசடி துரோகத்தை செய்துவிட்டார். இன்னும் 3 மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகிறார். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இரட்டை முகம், இரட்டை வேடம் போடுகிறார் அப்படின்னு சொல்றார். இந்த இரட்டை முகம், இரட்டை வேடம் யாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், நம்ம மருத்துவர் ஐயா ராமதாஸ் மட்டும்தான். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு இருந்த முகம் முழுக்க முழுக்க இடதுசாரி சிந்தனை கொண்ட சமூக நீதி முகம். அதனால தான் அவரை தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக அப்பொழுது ஐயா ராமதாஸ் இருந்தார். அந்த முகம் சமூக நீதி முகம். இப்போ இருப்பது முழுக்க முழுக்க வலதுசாரி சிந்தனை கொண்ட சாதிய முகம். ஏன் நீங்க சாதிய முகம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். 10,000 பேர் இல்லாதவன் இந்த நாட்டை ஆளலாமா? இது வேறு எந்த மாநிலத்திலாவது நடக்குமா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 10,000 பேர் கூட இல்லை, மிகவும் பின்தங்கிய சமூகம், மிகவும் விளிம்பு நிலை சமூகம். அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தன் நம்மளை ஆள்றான், இது வேற எந்த மாநிலத்தில் நடக்குமா? அதனால தான் நான் சொல்கிறேன், அவருக்கு சாதி முகம். அவர் முழுக்க முழுக்க ஜாதியை பாயிண்ட் அவுட் பண்றாரு. அடுத்து சொல்றாரு வழக்கறிஞர் பாலு, அந்த செய்தியாளர் சந்திப்பில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 முறை சமூக நீதி சமூக நீதி சமூக நீதினு சொல்லிட்டார். முதலமைச்சருக்கு சமூக நீதி தெரியல, இடஒதுக்கீடு கொடுத்தா தானே சமூக நீதி கிடைக்கும். ஆக இடஒதுக்கீடு தராமல் எப்படி சமூக நீதி கிடைக்கும் அப்படின்னு பாலு சொல்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள ஒரு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சமூக நீதி என்றால் என்ன, இடஒதுக்கீடு என்றால் என்ன தெரியலன்னா அந்த லாஜிக் சரி, அந்த தர்க்கம் சரி. ஆனால் சட்டம் படித்த வழக்கறிஞர் பாலுக்கு சமூக நீதி என்றால் என்ன, இடஒதுக்கீடு என்றால் என்ன தெரியவில்லை என்றால் ஆச்சரியமா இருக்கு. இப்போ அவருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, சமூக நீதி என்பது வேறு, இடஒதுக்கீடு என்பது வேறு. சமூக நீதி என்பது தலைகளை எண்ணி தருகிற பங்கீடல்ல. அவர்கள் இந்த சாதி, ஆகவே அவர்களுக்கு கல்வியில் இத்தனை சதவீத இடஒதுக்கீடு வேண்டும், வேலை வாய்ப்பில் இத்தனை சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டால் அதற்கு பெயர் சமூக நீதி அல்ல. இந்த சமூக கட்டமைப்பிலே எங்கள் சாதி இத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் கல்வியில் இத்தனை சதவீதம் வேண்டும், வேலை வாய்ப்பில் இத்தனை சதவீதம் வேண்டும் என்று கேட்டால் அதற்கு பெயர் சமூக நீதி அல்ல, அதற்கு பெயர் பங்கீடு, ஷேர். உனக்கு இவ்வளவு பங்கு, எனக்கு இவ்வளவு பங்கு. ஆனால் சமூக நீதி என்பது அந்த பங்கீடுகளின் மூலமாக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வேரூன்றி செய்யப்பட்டிருக்கிற, ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்படுகின்ற
ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் புறையோடி போய்க் கொண்டிருக்கிற சாதியத்தை வேறொருப்பதற்கான தத்துவத்தின் பெயர் தான் சமூக நீதி. இதற்கு பெயர் தான் சோசியல் ஜஸ்டிஸ். அதனால்தான் ஆசியாவின் ஜோதி, மனிதர்கள் மாணிக்கம் என்று போற்றப்பட்ட புகழப்பட்ட ஜவஹர்லால் நேரு காலத்தில் இந்திய அரசியலம் சட்டம் இயற்றப்பட்டு அதில் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் பீப்புள், எந்த காலத்திலும் எக்கனாமிக்கலி என்ற வார்த்தையே இல்லை, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் பீப்புள் என்றுதான் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்தார். ஆக இடஒதுக்கீடு என்பது ஆண்டாண்டு காலமாக அவனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது, அதனால் அவனுக்கு வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. ஆகவே அவனை மேலே தூக்க வேண்டும், அதில் கொடுக்க வேண்டிய ரிசர்வேஷன் பெயர் தான் இடஒதுக்கீடு. சமூக நீதி என்பது அந்த இடஒதுக்கீடின் மூலமாக இந்த மண்ணில் பரவி கிடக்கின்ற இந்த சாதியத்தை வேறொருப்பதற்கான ஆயுதத்தின் பெயர் தான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். இதை வழக்கறிஞர் பாலு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாரு, வன்னியர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தார் முதலமைச்சர். நம்ப வைத்து கழுத்தறுப்பது, நாடகம் ஆடுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அது நம்ம ஐயா ராமதாஸ் தான். விடிய விடிய சிவி சண்முகத்துக்கிட்டையும் கேபி முனுசாமிகிட்டையும் அதிமுக கூட்டணி பேசிக்கிட்டு விடிஞ்ச பிறகு மோடி கிட்ட போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறாரு. இதற்கு பெயர் தான் நம்ப வைத்து கழுத்தறுப்பது. இரண்டு நாக்கு எங்களுக்கு இல்லை. அவர் சொல்றாரு இரட்டை முகம், இரண்டு நாக்கு, இரட்டை வேடம் போடுகிறார் முதலமைச்சர். இரண்டு நாக்கு யாருக்குன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கு தான். ஏன்னா கார் உள்ளளவும், கடல் உள்ளளவும், பார் உள்ளளவும் நாங்கள் எந்த காலத்திலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம். இதுக்கு முன்னால் ஒன்று சொன்னார், அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது பெற்ற தாயுடன். அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு நான் கூசுது. நீங்களே புரிஞ்சுங்க. அப்படி சொன்னவர் தான் ராமதாஸ். ராமதாஸ் நம்பகத்தன்மை இல்லாதவர், நிலை இல்லாதவர். இது எங்க முதலமைச்சர் சொல்ல, அவர் கூட கூட்டணி வச்சிருந்தார் இல்லையா எடப்பாடி, அவர் சொன்னார் ராமதாஸ் நம்பகத்தன்மை இல்லாதவர். அடுத்து சொல்றாரு, தமிழ்நாடு அரசு இன்னும் 3 மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சேர்த்து நடத்தணும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் கையில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாரு? பிஜேபி. பிஜேபினா யாரு? மோடியும் அமித்ஷாவும். அப்போ பிஜேபியோட கூட்டணி இருப்பது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க எங்க கேட்கணும்? பிஜேபி கிட்ட கேட்கணும். சரி, பாலுடைய விவாதத்துக்கு நான் வரேன். ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ, தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா யார் அனுமதி தரணும்? நாடாளுமன்றம் அனுமதி தரணும். நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் யாரு? அன்புமணி ராமதாஸ். அவர் யார் கூட கூட்டணி இருக்கிறாரு? பிஜேபி கூட கூட்டணி இருக்காரு. அவர் யார் கிட்ட கேட்கணும்? பிஜேபி கிட்ட கேட்கணும். நிதிஷ்குமார் கூட்டணி இருக்கிறார். யார் கூட? பிஜேபி கூட கூட்டணி இருக்காரு. முதல் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே, அந்த எலெக்ஷன் தேர்தல் அப்போ பாட்னாவில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போடுறாங்க. மோடியை வச்சுக்கின்னு நிதிஷ்குமார் சொல்றாரு, மோடி 3வது முறையும் பிரதமராக வருவார். அப்படி வந்தால் நான் இப்பொழுது அவருக்கு 2 நிபந்தனைகளை விதிக்கிறேன். ஒன்று, அக்னிவீர திட்டத்திற்கு இளைஞர்களை ஆள் எடுக்கக்கூடாது. 2வது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இது எப்போ? எலெக்ஷன் அப்போ. எலெக்ஷன் முடிஞ்சு அனைத்து கட்சி கூட்டத்தில் மோடி வச்சுன்னு சொல்றாரு, மோடி அவர்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நிதிஷ்குமார் முதலமைச்சர், அவர் ஏன் மோடி கிட்ட கேட்குறாரு? அவருக்கு தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கத்தான் எடுக்க முடியும். இந்த புள்ளியியல் துறை என்பது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ எப்படி உள்துறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கோ, நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கோ, அதே போல புள்ளியியல் துறை பிரதமர் கட்டுப்பாட்டில் இருக்கு. இது மருத்துவர் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும், ஏன் சட்டம் படித்த வழக்கறிஞர் பாலுக்கும் தெரியும். திமுக கிட்ட இவங்க திமுக வேலை ஒரு டார்கெட் பண்ணணும். அதுக்காக திமுக மீது பழி சொல்றாங்க.
வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் முதலமைச்சர். அடுத்து சொல்றார், இதே போல ஐயா சொன்னார், நாங்கள் ஊமை ஜனங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறோம், அவர் கொடுக்கல. ஊமை ஜனங்க பேச போகிறாங்க. அவங்க எப்படி பேச போகிறாங்கன்னா, அண்டம் கிடுகிடுங்க அதிகாரம் குடைசாய பேச போகிறாங்க. இப்போ ஐயா என்ன சொல்ல வராரு? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நேரடியாக இந்த ஊமை ஜனங்கள் இல்லையா, அந்த வன்னிய மக்கள், அந்த ஊமை ஜனங்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டில் குறிப்பாக வட மாவட்டத்தில் ஒரு மாபெரும் கலவரத்தை நாங்கள் நடத்தப் போகிறோம் தான் அவர் பேச்சு காட்டுது. அவர் அதெல்லாம் சொல்றாரு. அந்த ஊமை ஜனங்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு அவரை கலவரக்காரர்களாக வன்முறையாக நாங்கள் காட்டப் போகிறோம். ஜனநாயகத்தை போராடுவதற்கு எல்லா உரிமையும் எல்லா கட்சிக்கும் உண்டு. ஏனென்றால் இது ஜனநாயக நாடு. வீதிக்கு அவன் எப்படி வரான் அதுதான் கேட்கணும். வன்னிய மக்களை அரசியல் படுத்தாம, அவனுக்கு சமூக பொருளாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தாம, நீ கல்லெடுத்து அடி, நீ பஸ்ஸை கொளுத்து, நீ குடிசையை கொளுத்து அப்படின்னு சொல்றதா ஜனநாயகம்? எனக்கு தெரிஞ்சு ஐயா நல்லக்கண்ணுக்கு அடுத்தது ஒரு முதுபெரும் தலைவர்னா ஐயா ராமதாஸ் தான் இருப்பார் நினைக்கிறேன். அவர் இப்படி பேசலாமா? வன்னியர்களை அவர் நல்வழிப்படுத்தணும். என்ன சொல்றாரு? அண்டம் கிடுகிடுங்க அதிகாரம் குடைசூழ ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தப்படும். ஐயா ராமதாசும் அப்படிதான் சொல்றாரு, பானு அதான் சொல்றாரு, நம்ம அண்ணன் அன்புமணி ராமதாசும் அதான் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க? சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க நடத்துங்க. இப்போ முதலமைச்சருக்கு ஒரு ஆணை அமைச்சுக்கிறார். ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசன் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் அனுப்பிச்சுக்கிறார். அவங்க ஒரு வருடம் கேட்குறாங்க. ஏன் ஒரு வருடம் கேட்குறாங்கன்னா, தரவுகளை கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் கொடுத்தாரு, அருந்ததியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டான், கலைஞர் கொடுத்தது செல்லுபடியாகும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, கலைஞர் அருந்ததி மக்களை ஏமாற்றுகிறார், கலைஞரை நம்பாதீங்க, கருணாநிதி பொய் சொல்வதில் வல்லவர்னார். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டானே, கலைஞர் கொடுத்தது உள் ஒதுக்கீடு செல்லுன்னு. ஏன்? கலைஞர் தரவுகளை கொடுத்தாரு. எடப்பாடி கொடுத்தாலே அவசர அவசரமாக 10.5 வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னான்? அவங்க கொடுத்த டேட்டாஸ் இன்வேலிடுன்னா, நீங்கள் சரியான தரவுகளை கொடுக்கல அப்படின்னு சொல்லி செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் கலைஞர் கொடுத்தாரு, தரவுகளோடு கொடுத்தாரு. அதேமாரி இஸ்லாமியருக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இது நீதிமன்றம் போனால் கூட செல்லுபடி ஆகும், கலைஞர் கொடுத்தது. ஆக தரவுகளை நம்ம தயார் பண்ணணும்னா தமிழ்நாடு அரசு 1 வருஷம் இல்லை 3 வருஷம் தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு எல்லா ஜாதியும் அவன் கணக்கெடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, வண்ணார் சமூகம்னு ஒரு சமூகம் இருக்குது. அந்த சமூகத்துக்கு அந்த சமூகம் என்ன வேலை செய்யுது? துணி துவைக்கிற வேலை. அந்த வண்ணார் சமூகத்துடைய துணிகளை துவைப்பதற்கு குதிரை வண்ணார் சமூகம்னு ஒன்று இருக்குது. அவர் அதுக்கு கலைஞர் தான் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அவன் என்ன வேலைன்னா, அவனுக்கு நைட்டோட நைட்டாக துணியை எடுத்து போய் துவைச்சிட்டு நைட்டாக போய் வச்சிடணும். அவன் வெளியே நடப்பட காலையில். அது பேர் தான் குதிரை வண்ணார் சமூகம். மைக்ரோசாஃப்ட் மிகவும் குறுகிய எண்ணிக்கை கொண்ட ஒரு சமூகம். இப்போ இந்த மாதிரி சமூகங்கள் எடுக்கணும். இப்போ நீங்கள் யாதவர் எடுத்துட்டிங்கன்னா, இங்கே யாதவர் இருப்பான், சில இடத்துல கோனான் இருப்பான், கர்நாடகாவில் இருப்பான், மத்திய பிரதேசம் இருப்பான், எல்லா இடத்துலையும் அவனை கணக்கெடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய உள்சாதிகள், இப்போ 45 சாதிகள் இருக்குன்னு ஒரு பட்டான்னு வச்சிங்களேன், 41வது 6வது சாதி ஒரு சாதி ஒன்று இருக்கும். இதையெல்லாம் கண்டுபிடிச்சி இதையெல்லாம் சரி பண்ணி, ஒன்று வேணாம் பிரைமலை கல்லர் அவங்க எம்பிசி பட்டியலில் வராங்க, ஆனால் தேவர் பிசி பட்டியலில் வராங்க. இப்போ எம்பிசிக்கு பிசிக்கு உள்ள வேறுபாடெல்லாம் எடுக்கிறதுக்கு அரசுக்கு 3 வருட கால அவகாசம் வேணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இன்னும் 3 மாதத்தில் நடத்தலைன்னா பெரிய போராட்டம் நடத்தும். யார்? பாலு சொல்கிறார். ஐயா என்ன சொல்கிறார்? நான் உங்ககிட்ட நிற்கணுமா? அதாவது ஒரு பண்ணையார் மனநிலையிலிருந்து, இதுக்கு பேர் தான் ஃபியூடல் மனநிலைமை, நிலப்பிரபுத்துவ முறை, அந்த முறையிலிருந்து பேசுறாரு. அவர் என்னமோ ஒரு பண்ணையார் மாதிரியும், முதலமைச்சர் என்னமோ அவர்கிட்ட வேலை செய்கிற பண்ணை கூலி மாதிரியும், இன்னும் 3 மாதத்தில் எடுக்கலன்னா, பாலு 3 மாதம்ன்றாரு, ஐயா ராமதாஸ் 2 மாதம்ன்றாரு. அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கலைன்னா பெரிய போராட்டத்தில் நடத்துவோம். இப்போ அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் 87 போராட்டம் நடத்தினீங்க இல்லைன்னு சொல்ல. அப்போ அந்த மக்கள் கல்வி அறிவு இல்லாமல் இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிருந்தான், மாடு மேய்ச்சிருந்தான்,
கட்டடத்து வேலை செய்தான், கொத்தனார் வேலை செய்தான், பெயிண்ட் வேலை செய்தான். டோல்கேட்டில் வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு கூட விற்றுருந்தான். இன்றைக்கி அவன்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி விஓவாக, ஆர்ஐயாக, தாசில்தாராக, கலெக்டராக, துணைவேந்தராக, காவல்துறை அதிகாரியாக, நீதிபதியாக எங்கேயோ போயிட்டான். இன்னும் அவனை 50 வருஷம் பின்னோக்கி இருக்காது. அவனை போயிட்டு கல்லெடுத்து அடின்னு சொல்லாத. நீ கல்லெடுத்து அடின்ற, நாங்கள் புத்தகத்தை கொடுத்து படிங்கிறோம். இதுதான் உங்களுக்கும் திராவிட இயக்கத்துக்குள்ள வேறுபாடு. நீங்கள் முழுக்க ஆர்எஸ்எஸ் இந்த சங் பரிவார் கூட்டத்துக்கு நீங்கள் அடிமை ஆயிட்டீங்க. அவன் சொல்கிறது தான் நீங்கள் செய்றீங்க. இதே போல தான் ஆர்எஸ்எஸ் என்ன செய்வான்னா, அவனுடைய தார்மீக மந்திரம் என்னன்னா, வஞ்சகத்தால் உழைப்பதும் வன்முறையால் ஒடுப்பதும். வஞ்சகமாக பேசுவான், உனக்கு அது செய்கிறேன், இதை செய்கிறேன், நீ மாநில பதவி தரேன், உனக்கு நீ வான்னு சொல்லுவான். அப்படி வரலாம் வன்முறையால் ஒடுக்குவான். அதை தான் ஐயா ராமதாஸ் செய்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவரும் எவ்வளவோ கூட்டணிலாம் வச்சு பார்த்தார். நம்ம கூட வந்து பார்த்தார், திமுக கூட எத்தனையோ முறை வந்தார். அது தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்லாம் தெரியும். ஆனால் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இது கொள்கை கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரும் ஐயா வந்து மாம்பழத்தை வந்து கொடுத்தாரு. அண்ணா அறிவாலயத்தில் மாம்பழம் பிதுக்கப்பட்டது. அவர் எவ்வளவோ பேசி பார்த்தார், முடிஞ்சு பார்த்தார். கடைசியில் கூட்டணி சேர்க்கலன்னு உடனே இப்போ அவர் கடைசியில் எடுக்கிற ஆயுதத்தின் பேர் தான் சாதி. இந்த சாதியை அவர் கையில் எடுத்துட்டார். வன்னியர்களை ஒன்று திரட்டுவேன், 87 மாதிரி ஒரு மாபெரும் கலவரத்தை நடத்துவது பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் தராரு அவருடைய பிறந்தநாள் விழாவில். ஐயா அவர்களுக்கு, அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். வன்முறையை கையில் எடுக்கிறவனுக்கு வன்முறையால் தான் வீழ்வான். இது ஒன்று புரிஞ்சுக்கிங்க. வன்முறையை கையில் எடுத்தவன் யாரும் அரசியலில் வெற்றி பெற்றதல்ல. இப்போ உங்களை மாதிரி எங்களுக்கு பேச தெரியும். திமுக காரனுக்கு பேச சொல்ல தேவையில்லை, பேச தெரியும். ஆனால் நாங்கள் உங்களை மாதிரி பேச மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் பெரியாரின் பேரன்கள், அண்ணாவின் தம்பிகள், கலைஞரின் உடன்பிறப்புகள், தளபதியின் சிப்பாய்கள். நாங்கள் வந்த வழக்கங்கள் வேறு, உங்கள் வழக்கங்கள் வேறு. அதனால தான் நீங்கள் வன்முறையை கையில் எடுக்கிறீங்க. இந்த இளைஞர்கள்லாம் வரமாட்டாங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு என்னென்னா, பஸ்ஸை கொளுத்தணும், கூட கொளுத்தணும், மரத்தை வெட்டணும்னா நம்மளை கூப்பிடுவார். எம்பின்னா அவன் பையனுக்கு கொடுப்பாரு, மருமகள் கொடுப்பாரு. எம்எல்ஏன்னா பேத்தி கொடுப்பாரு. நமக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு வண்டிய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் உங்களை அந்த மக்கள் நம்பலை. நீங்கள் தானே சொன்னீங்க, ஏனோ எங்களை அவங்களை நம்பலை, அந்த ஊமை ஜனங்களுக்கு நான் பேச வைக்க போகிறேன். நீங்கள் ஊமை ஜனங்கள் தெரியுது அவங்களுக்கு, உங்களை விடைய முதலமைச்சர் நல்லவர் அப்படின்னு தான் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் வன்முறை பக்கம் திரும்பாதீங்க. வன்முறை வந்து மிகவும் ஆபத்தான ஆயுதம். வன்முறையை கையில் எடுக்காதீர்கள், நல்வழிப்படுத்துங்கள். வன்னிய இளைஞர்களை கூப்பிட்டு அவனுக்கு படிக்க சொல்லுங்கள், கல்லெட்டு அடிக்க சொல்லாதீங்க, அவனை நல்வழிப்படுத்துங்க. சமூகம் பொருளாதாரத்தில் அவனை முன்னேற்கான கோட்பாடுகளை சொல்லுங்கள். அதுதான் அரசியல், அதுதான் நீங்கள் செய்யணும். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னால் எப்படி எடுக்க முடியும்? அரசுக்கு கால அவகாசம் தேவை. முதலமைச்சரும் சொல்லிட்டாரு, இல்லை நீங்கள் தொடர்ந்து வந்து இப்படி தான் எங்களை ஏமாத்துறீங்க, வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு உதாரணம் தான் அண்ணன் சிவசங்கர் சட்டமன்றத்தில் பேசினார். இப்போ கூட பாருங்கள், ஆர்டிஐயில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு பாருங்கள். வன்னியர்கள் வந்து இது வரைக்கும் 13% அது நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டான். அதுதான் அண்ணன் சிவசங்கர் சட்டமன்றத்தில் பேசினார். என்ன பேசினார்? துறைவாரியாக பேசினார். சுகாதாரத்துறையில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, கல்வித்துறையில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இப்படி ஒவ்வொரு துறையாக எடுத்து பேசினார் சட்டமன்றத்தில். அப்போது ஒரு எம்எல்ஏ கூட, பாட்டாளி கட்சியில் எம்எல்ஏ கூட யாரும் அவர் ஏற்று கேள்விகள். அவர் சொல்லிட்டாரு 13% நம்ம அனுபவிக்கிறோம். புலிவாழை பிடிச்சிட்டாரு ஐயா ராமதாஸ். இப்போ வாழையே விட முடியல, புலியும் விட முடியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 13% அனுபவிக்கிறீங்க. நீங்கள் இப்போ குறிக்கிட்டீங்க 10%. அது அண்ணன் சிவசங்கர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஐயா அவர்களே இப்போ கடைசியாக இன்றைக்கி பேட்டியில் சொல்கிறாரு, ஸ்டாலினுக்கு சமூக நீதி தெரியல. யார்? அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது. சமூக நீதி பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியல. சமூக நீதி அவருக்கு தெரிஞ்சிருந்தால் என் கூட விவாதத்துக்கு வாங்க. ஸ்டாலின் தேவையில்லை, அவங்க அமைச்சரோட யார் வேணால் வரட்டும், நான் ரெடினாரு. இப்போ ஐயா அண்ணன் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறேன், உங்களுக்கு எங்களுடைய மூத்த தலைவர் தேவையில்லை, எங்கள் ஒன்றிய செயலாளர் போதும். அவன் சொல்லுவான், அவன் கூட தேவையில்லை. நான் சாதாரண தொண்டன், மிக மிக சாதாரண தொண்டன், எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கொள்ளலாம், மிக மிக சாதாரண. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தேதி குறிங்க,
ஒரு நாள் குறிங்க, நான் வரேன் உங்கள் கூட விவாதத்துக்கு. சமூக நீதி என்றால் என்ன, இடஒதுக்கீடு என்றால் என்ன, நம்ம 2 பேரும் பேசுவோம். மக்கள் கிட்ட விடுவோம், மக்கள் தீர்ப்பு சொல்லட்டும். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன். என் ஃபோன் நம்பரை இதில் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல கூப்பிடுங்க, சமூக நீதி பற்றி எங்கே விவாதம் வைக்கலாம், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன். விவாதத்துக்கு நான் ரெடி. ஆனால் நாங்கள் கல்லெடுத்து அடிக்க மாட்டோம், வன்முறையை தூண்ட மாட்டோம், கருத்தியலாக மோதுவோம்.